நிதர்சன கருத்தை பேச வேண்டும் என்றால் விஜய் செய்ததுதான் சரி. விஜய் ரொம்ப கிளவராகவும் கிளியராகவும் பிளே பண்ணியிருக்கிறாரு. அந்த சம்பவ இடத்தில் இருந்து மருத்துவமனைக்கு செல்லாமல் கிளம்பியது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். என்ன அப்படின்னா, கட்சி சார்பாக ஏன் யாரும் வரலையாங்கிற ஒரு விமர்சனம் வருது. எதுக்கு ஆளை விட்டு கொளுத்து விட்டீங்கன்னா கூட நாளைக்கு இப்ப ஆதவர்ஜனா போறாருன்னு வச்சுக்குவோம், அவன் காரையே நாளைக்கு கொளுத்துவாங்க, சட்டம் ஒழுங்கு கெடும். கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைக்கு அவன் உணர்ச்சி மிகுதியில செய்யறான், அவனை நாளைக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கவர்மெண்ட் கைது இருப்பீங்க. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பேற்கிறது? இன்னொன்னு, உளவுத்துறை எதுக்கு இருக்கிறீங்க? எங்க ஒரு கிரௌடு யார் எப்படி கூடுவா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நாளைக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, 41 பேருடைய மரணத்திற்கு புஷி ஆனந்தும் மாதவர்ஜனாலும் சிடி நிர்மல்குமாரும் விஜயும் பொறுப்பு அப்படிங்கிறப்ப ஏன் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோ இல்ல மாவட்ட ஆட்சியரோ பொறுப்பு இல்லையா? 2026 விஜய் வெற்றி பெற முடியுமா, முதலமைச்சர் ஆக முடியுமான்னா முடியாது. ஆனால் 2026 திமுக அரையணை ஏறுவதோ முதலமைச்சர் ஆவதையோ விஜயினால் தடுக்க முடியும். பிஜேபி இதை வைத்து திமுகவை வீழ்த்த நினைக்கிறது. அவ்வளவுதான், அரசியல் செய்யதான் செய்வாங்க, வேற என்ன செய்வாங்க? சரிங்க, இன்கேஸ் ஒரு பார்வைக்கு சொல்லுவோம், ஏதோ சில சம்பவங்கள் நீங்கள் உருவாக்கி விஜயை முடக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் அதிகாரத்தில் இருப்பதனால ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்கிறத பிஜேபி கையில மாட்டிக்கிச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஃபுட்டேஜ் வெளில வந்தா போதும், 2026 ஒரு டிஎம்கே கேண்டிடேட் ஒரு தொகுதிக்குள்ளார பிரச்சாரத்துக்கு போக முடியாது. ஒத்துக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய வெப்பனு! நாளைக்கு விஜயை வீழ்த்துவதற்கு திமுக இதை திட்டமிட்டு செஞ்சிருக்குன்னு ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் வெளில லீக் ஆச்சுன்னா போதும், இப்பயே டிஎம்கே நீங்க தலையில துண்டை போட்டு துபாயிலே போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். உக்ரைனு, இவரு மருதழகராஜா, அன்வர் ராஜா, இவங்க 3 பேரும் ஏடிஎம்கேல இருந்ததுனால டிஎம்கே தூக்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இவங்க 3 பேரும் தாவே கால சேர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆமா, மருதழகராஜா அவர்கள் முன்கூட்டியே பேசினாரு. இவங்க மீதி 2 பேருமே தாவே கால, 3 பேருமே தாவே கால சேர்றதா இருந்தாங்க. அதனால திமுகவில் சேர்க்கப்பட்டார்கள். காளியம்மாளுக்கு மவுசு அதிகமானது எதனால? தாவேகா போறான் அப்படின்னதுனாலதான் திமுக உள்ள வந்து எவ்வளவு வேணும், எத்தனை கோடி வேணும், என்ன வேணும் அப்படின்னாங்க. தாவேகாவுக்கு யாரும் போயிடக்கூடாது, தாவேகால யாரும் சேர்ந்துடக்கூடாது, தாவேகா தலைவர் பெருசா மக்கள்கிட்ட வந்துடக்கூடாது, தாவேகா பெருசா வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே முழு நேரமும் நீங்க அவங்க மேலே கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிறப்ப வெக்கம் மானம் சூடு உப்பு போட்டு திங்கிற யாராவது திமுக காரன் இருந்தா பதில் சொல்லுங்க. எவ்வளவு கேவலமா சீமானு சாட்டை துறைமுருகனும் பேசியிருப்பாங்க. தூக்கிட்டு வந்து வீட்டுல சோஃபால உட்கார வச்சு ஜூஸ் குடுத்தீங்களே, எதுக்கு? இந்த படத்துல சொல்ற மாதிரி அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு, அதனால ஜூஸ் கொடுத்தேன், நீங்களும் அப்ரூவர் ஆயிருங்க, உங்களுக்கு ஜூஸ் தரேன். எதுக்கு? விஜயை விமர்சனம் செய்யும் வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை எவ்வளவு கேவலமா திட்டினாலும் பரவாயில்ல, நான் கூட சமரசம் பண்ணவங்க தானே. காங்கிரஸ் ஸ்டாண்ட் என்ன சார்? ஏன் ஜோதிமணி ஒரு வார்த்தை கூட விஜய் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். மேல இருந்து வாங்கி நட்டு மண்டலம் நறுக்குன்னு கொட்டுல சொல்லுங்க. எவ்ரிபடி இஸ் பிளேயிங் தர் ஓன் பொலிட்டிக்கல் பிளே. அவ்வளவுதான். இதுல எல்லா பக்கத்தும் அடி வாங்குறது வடிவேலு மாதிரி நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் அட்டாக் பண்ணுங்க, ஒரே நேரத்துல எல்லாரும் கட்டை வச்சு அடிக்கிற மாதிரி விஜய்க்கு தான் இங்க அடி விழுவுது. அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திருச்சி சூர்யா அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில பயணம் மேற்கொண்டாரு, நாகப்பட்டினத்துல மேற்கொண்டாரு, அங்க பெரம்பலூர் போறேன்னாங்க, அரியலூர் போறேன்னாங்க, இப்படி நாமக்கல் போறாரு. கடைசியில பார்த்தா கரூருக்கு வர்றாரு. கரூருக்கு வந்த பொழுதுதான் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது. அந்த அசம்பாவிதத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் இறக்குறாங்க. தமிழக அரசியல் களம் கண்டுடாத ஒரு புதுமையான விபத்தாக இது பார்க்கப்படுது. அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியல. தாவேகாவை சார்ந்த யாருமே களத்துக்கு வரல அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் வருது. 3 நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் வீடியோ வெளியிடுகிறார். அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வருது. இதுல என்ன நடந்தது? ஒரு நடந்திருக்க கூடாத ஒரு துயரமா தான் இது பார்க்கப்படுது. என்ன நடக்குது? அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே இது நடந்திருக்க கூடாத ஒரு சம்பவம் தான். முதலில் இறந்த 41 பேருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் தலைவர்களாக அந்த இடத்துல நாளைக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்க போய் அவர் ஏன் விஜய் மருத்துவமனைக்கு வரல, அவர் கட்சியை சார்ந்தவர்கள் ஏன் நாளைக்கு அதில் பங்கெடுத்துக்கல, 3 நாளா ஏன் நாளைக்கு விஜய் பேசாம இருந்தாரு, இப்படின்னு பல விமர்சனங்கள் வரலாம். ஆனால் நிதர்சன கருத்தை பேச வேண்டும் என்றால் விஜய் செய்ததுதான் சரி. விஜய் ரொம்ப கிளவராகவும் கிளியராகவும் பிளே பண்ணியிருக்கிறார். இது அவர் அந்த சம்பவ இடத்தில் இருந்து மருத்துவமனைக்கு செல்லாமல் கிளம்பியது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். என்ன அப்படின்னா, விஜயை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் ஒண்ணு கூடி இருக்கிற இடத்துலயே அவ்வளவு எதிர்ப்புகள்,
செருப்பு வீச்சு, கல்வீச்சு, அவரை பற்றின ஆபாச வார்த்தைகள் கிளம்பும் போது, இது நீங்க சொன்ன இந்த பட்டியல்ல 6வது மாவட்டம். 5 மாவட்டம் இதுக்கு முன்னாடி கலந்துகிட்டாரு. திருச்சியில இருந்தாரு, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், சேலம், இதுக்கப்புறம் கரூர், இப்படிதான் போறாரு. நாமக்கல், கரூர் போறப்ப இந்த பகுதிகளில் எந்த 5 மாவட்டத்திலையுமே இல்லாத ஒரு எதிர்ப்பு ஏன் நாளைக்கு கரூர்ல மட்டும் உருவாக வேண்டும்? ஊடகங்கள்ல செருப்பு வீசப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே பெரிதா வரல. முதல்ல எந்த செருப்பு வீசப்பட்ட எல்லா சம்பவமுமே இதை பொறுத்த வரைக்கும் மீடியா ஃபுட்டேஜஸ் எதுவுமே கிடையாது. எந்த மீடியாலையும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் பேக்கேஜ் எல்லாம் இல்லை. இது எல்லாமே அங்கங்க இருக்கிறவங்க செல்போன்ல ஃபுட்டேஜ் எடுத்ததுதான். இந்த நீங்க கரண்ட் கட்டாச்சுன்னு சொல்றதோ, கல் வீசப்பட்டதுங்கிறதோ, செருப்பு வீசப்பட்டதுங்கிறது, ஆபாச வார்த்தைகளால் விமர்சனம் செய்யப்பட்டதுங்கிறது, லத்தி சார்ஜ் பண்ணப்பட்டது, இது எல்லாமே மொபைல் ஃபுட்டேஜ். அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஆர்வ மிகுதியில எடுத்த ஃபுட்டேஜ் தான் வெளியில இன்னைக்கு வந்து இது பேசும் பொருள் ஆகுது. ஆனால் எந்த ஊடகமும் வெளிச்சத்தை கொடுக்குறோம், உண்மையை கொடுக்குறோம்னு சொல்றவங்க யாருமே இது எதையுமே வெளியில கொண்டுட்டு வரல. அந்த இடத்தில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட மொத்தமா 19 நிமிஷம் பேசினாரு. அதுல நாளைக்கு முதல் செருப்பு 6 நிமிஷத்துல வந்துச்சு, 2வது செருப்பு 6.40 செகண்ட்ல வந்துட்டு விட்டா செந்தில் பாலாஜி என்ன கம்பெனி செருப்பு வந்துச்சுன்னு முத கொண்டு சொல்லுவாரு போல. இது ஏன் நாளைக்கு, அதாவது என் பேரை சொன்னப்ப மட்டும் வரல அப்படிங்கிறவரு, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் செந்தில் பாலாஜி கிட்ட. அப்ப 16வது நிமிஷம் உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புப்படியே 16வது நிமிஷம் அவர் உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. 19வது நிமிஷம் அவர் பேச்ச முடிச்சிட்டாருன்னா, அப்ப உங்க பேரை சொன்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது ரொம்ப விகரஸ் ஆகி அவருடைய பேச்சு நிக்கிற அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே? நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே இப்ப பவுன்சர் வந்து சொல்றாரு, இங்க பலரும் மயக்கம் போடுறாங்க, இங்க சூழல் வேற மாதிரி இருக்குங்கிறத கன்வே பண்றாரு. விஜய் அவர்கள் வாட்டர் பாட்டில தூக்கி போட்ட அந்த இடத்தில் கூட ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று வைரலா பார்க்க முடியுது. 2 பேர் மயங்கி கீழே கிடக்குறாங்க. அவங்க உயிர் இழந்திருக்கிறாங்களா இல்லன்னு சொல்ல முடியல, பட் மயங்கி கிடக்கக்கூடிய சூழல் தெரியுது. அது இருட்டுல அவருடைய கண்களுக்கு மேல இருந்து தெரியாம கூட இருக்கலாம். அப்ப அவர் வரும்போதே வந்த போதே இதெல்லாம் நிகழ ஆரம்பித்து விட்டது, பலரும் மயக்கம் அடைய ஆரம்பிச்சுட்டாங்கிறத குறிப்பிடுறதற்காகத்தான் அவர் அந்த நிமிஷங்கள் வாயிலா சொல்ல வராங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? இல்ல, என்ன செய்யணும்? ஒருவேளை இப்ப நீங்க சொல்ற மாதிரி விஜய் மேல இருக்கிறப்ப இப்படி கீழே நடக்குதுன்னு வச்சுக்குவோம், என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஸ்பைடர்மேன் மாதிரி பஸ்ல இருந்து கீழே விஜய் குதிச்சு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே 2 கையால மருத்துவமனையில ஒன்னொன்னா சேர்த்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு புரியல. நீங்க நிர்வாக ரீதியாக கோளாறு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். அத்திவரதர் கோயில்ல கூட்ட நெரிசல்ல பல பேர் இறந்து போனாங்க. அப்ப அதுக்கு இறந்து போனவங்க எல்லாத்துக்கும் அத்திவரதர் காரணம்னு சொல்லிடலாமா? அழகர் ஆத்துல இறங்குறப்ப நெரிசல்கள் ஒரு சில பேர் உயிரிழக்கிறாங்க. அழகர் மேல எஃப்ஐஆர் போட்டுருவீங்களா? இல்ல, இவங்க விஜய் மேல் மட்டும் இவங்க சொல்றதுக்கு முதல் விஜய் மீது காரணம் வைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் இது வந்து நம்ம ஒரு பொதுவா அந்த விபத்து நடக்காமல் தவிர்த்து இருக்கணும் அப்படிங்கும் போது பல்வேறு கோணங்கள்ல இங்க இருந்து பிரச்சனை வந்ததா, அங்க இருந்து பிரச்சனை வந்தாங்க. முதல் பிரச்சனை விஜய் அவர்கள் சொன்ன டைமுக்கு வரல, வராத டைம்னால கொஞ்சம் டிலே ஆனதுனால பல மணி நேரங்கள் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காத்துக்கிட்டு இருந்த நேரங்கள்ல தண்ணீர் இல்லாமல் அவர்கள் மயக்க நிலைக்கு சென்றாங்க. இது இன்கேஸ் ஒரு 4 மணி வாக்குல அவர் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தா ரொம்ப பகலா இருந்திருக்கும். மின் தடையோ மின் சார்ந்த பிரச்சனைகளோ எதுவும் வந்திருக்க போறதுல, கூட்ட நெரிசல்னா கூட ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறது வந்து விஜய் லேட்டா கிளம்புனதுலதான் தொடங்குதா? இது மொத்த பிரச்சனையும் தொடக்க ஆரம்ப புள்ளி விஜய் லேட்டா கிளம்புனது தானாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார். இதே கருத்தை தான் முதல்ல நாளைக்கு பொறுப்பு டிஜிபி வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல அவங்க வரேன்னு சொன்னது 12 மணிக்கு, ஆனா அவங்க வந்தது 7 மணிக்குன்னாரு. மறுநாள் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் வந்து அவங்களுடைய என்ன மனு கொடுத்தாங்களோ போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க கொடுத்த மனுவை நான் பார்த்தேன். அதுல அவங்க 4ல இருந்து 10 மணி வரைக்கும் தான் அனுமதி கேட்டிருக்காங்கன்னு அவர் சொன்ன பிறகு நாளைக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்தே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஏன் நீங்க டிரான்ஸ்பரன்சிய பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க கேட்கிற கேள்விய அவர் 12க்கு வரேன்னாரு, ஆனா 3க்கு வந்திருந்தா பிரச்சனை இல்லை, 4க்கு வந்திருந்தா பிரச்சனை இல்லை, 7க்கு வந்தா என்ன? அவங்க அனுமதி வாங்கினதே நான் 4 மணில இருந்து 10 மணிக்குள்ளார எப்ப வேணாலும் வருவேன் தான் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க வெளியில சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் எத்தனை மணிக்கு வந்தா உங்களுக்கு என்ன சார்? அவங்க பர்மிஷன் வாங்கின டைம்ல இப்ப அதான் அண்ணாமலை சொல்றாரு, ஒருவேளை தள்ளி வந்தாரா, நீங்க டைம் தாண்டி வரீங்க, நீங்க பேசக்கூடாதுன்னு தடுத்து அனுப்புங்க, யார் வேணாம்னா ஏன் அனுமதியை ரத்து செய்யுங்க. புஷி ஆனந்த் திருப்பூர்ல இருந்து ஆள் வர வச்சாரு, ஈரோட்ல இருந்து ஆள் வர வச்சாரு, நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாம் பகுதி சுற்று வட்டார பகுதிகள் கரூரில இருந்து பிற மாவட்டங்கள்ல இருந்து புஷி ஆனந்த் ஆள் வந்து இறக்குனாரு அப்படின்னா அரசியல் கட்சி நடத்துறவங்க இறக்கதான் செய்வாங்க. துபாயில இருந்து கூட பிளைட் அவங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா ஆள் இறக்கிட்டு போட்டோம். உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை?
10,000 பேருன்னு சொல்லிட்டு 25,000 பேர் கொடுத்தாங்க அப்படின்னா, சார் 10,000 பேர்த்துக்கு மேல வருவாங்க அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா போலீஸ் மேல பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறப்ப இன்னொன்னு, உளவுத்துறை எதுக்கு இருக்கிறீங்க? எங்க ஒரு கிரௌடு யார் எப்படி கூடுவா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நாளைக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி, 41 பேருடைய மரணத்திற்கு புஷி ஆனந்தும், மாதவ அர்ஜுனாலும், சிடி நிர்மல்குமாரும், விஜயும் பொறுப்பு அப்படிங்கிறப்ப ஏன் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோ இல்ல மாவட்ட ஆட்சியரோ பொறுப்பு இல்லையா? ஏன் யாரையுமே நீங்க டிரான்ஸ்பர் பண்ணல? யார் மேலையும் எந்த நடவடிக்கையும் ஏன் ஆட்சியாளர்கள் எடுக்கல அப்படிங்கிற கேள்வி வருதுல. ஒருதலை பட்சமாவே ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி ஏன் இந்த விஷயத்தை கொண்டுட்டு போகுது அரசாங்கம் அப்படிங்கிற கேள்வி. இல்ல இப்ப அவங்க தரப்புல இல்ல அவங்க தரப்புல இருந்து நேரம் செல்ல கூட்டம் அபரீதமாக இருக்கிறது, இது அசம்பாவிதம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத நாங்க கன்வே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்க. இப்ப கன்வே பண்ணது பிறகு என்ன பண்ணணுங்கிறத ஒரு கலந்து ஆலோசித்து தானே முடிவு எடுக்க முடியும். இப்ப அவர்களுடைய சார், முதல்ல கன்வே பண்ற இடத்துல நீங்க கிடையாது சார். நீங்க டெசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க சொன்ன இடத்துலதான் அவங்க நடத்துறாங்க. உங்ககிட்ட எத்தனை மணிக்கு அவங்க வரணும்னு கேட்டு நீங்க சரின்னு சொன்ன நேரத்துலதான் அவங்க வராங்க. எல்லாமே உங்களுடைய அனுமதியோட தான் நடக்குது. கூட்ட நெரிசல்ல மக்கள் நாளைக்கு ஒரு எழுச்சியில நாளைக்கு ஏதாவது ரொம்ப அன்கண்ட்ரோலா ஆகும். அப்ப என்ன பண்ணுவாங்க போலீஸ் அப்படின்னா, கீழே ரோட்ல அடிச்சு அந்த பயத்தை உருவாக்கி அவங்களை தள்ளி போக வைப்பாங்க. ஆனால் இந்த முறை இருந்த அவ்வளவு ஃபுட்டேஜ்லயும் பாருங்க, ஆளுங்க மேல அடி விழுவுது. யார் நாளைக்கு முதல்ல அனுமதி கொடுத்தது? அந்த காவல்துறை அதிகாரி மேல நாளைக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த பிரச்சனையை அங்க லத்தி சார். நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு கூட்ட நெரிசல், அந்த நெரிசல்ல வந்தவங்க நாளைக்கு மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. இப்ப விஜயோடைய முதல் மாநாட்டிலேயே நடந்துச்சு, நினைவு இருக்கா? 5 பேர் இறந்து போனாங்க. 2வது மதுரை மாநாட்டிலேயும் நாளைக்கு 3 பேரோ 4 பேரோ இறந்து போனாங்க. இதெல்லாம் நாளைக்கு அரசாங்கத்து மேல் குறை வந்ததா? இதெல்லாம் நாளைக்கு யாராச்சும் கவர்மெண்ட் லிஸ்ட்ல எழுதுனாங்களா? இதுக்கு விஜய் பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னது நானே ஊடகங்கள்ல பேசியிருக்கேன். உன்னைய பார்க்கணும்னு வந்து உங்ககிட்ட உன்னால செத்தவன் நாளைக்கு அவன் வீட்டுல போய் உன்னால இரங்கல் தெரிவிக்க முடியல, நீ என்ன தலைவன், நானே ஊடகத்துல கேட்டிருக்கேன். விபத்து குறித்து வரேன். இப்ப அந்த விபத்து அன்றைக்கு விஜய் அவர்கள் நேர்ல சென்றால் நிச்சயமாக அது மேலும் ஒரு பதட்டத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல்னால கிளம்பி வந்து விடுகிறார். ஆனா வர்ற வகையில பத்திரிகையாளர்களை சந்திக்கலங்கும் பொழுது அது ஒரு மிக பெரிதள விமர்சனமா மாறுது. அவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க. நீங்க அதாவது சும்மா பேசணுங்கிறதுக்கு சொல்லக்கூடாது. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்ட்ட நின்று இறந்து போனவர்களுக்கு என்னோட ஆழ்ந்த அஞ்சலின்னு சொல்லிட்டு திரும்பி பிளைட் ஏறி போனா மட்டும் சர்டிபிகேட் கொடுத்துருவீங்களா? ஒரு அன்பில் மகேஷ் பொய்யாமலே நாளைக்கு உண்மையிலேயே அந்த மருத்துவமனையில போய் பார்த்து அவருக்கு நாளைக்கு மனம் பாதிக்கப்பட்ட அவர் வெதும்பி அழுதாருன்னே வச்சுக்குவோம். உண்மையிலேயே அந்த சம்பவ இடத்துல நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளார நம்மளே போயிட்டு இருந்தாலும் 10 நிமிஷம் நம்ம இயல்பா இருக்க மாட்டோம், அங்க இருக்கிற அட்மாஸ்பியரை பார்த்துட்டு. அது மாதிரி அந்த இறந்து போன பிள்ளைங்களை பார்த்துட்டு அவர் அழுகுறாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்பர் 1 ட்ரோல் மெட்டீரியல் அன்பில் மகேஷ் தெரியுமா? வச்சு செய்யறாங்க. கிண்டல் பண்றதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த ஆடியோ டிராக்கிங் பண்ணி வரைக்கும் இன்னைக்கு இப்ப கூட ஒரு ரீல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்து பொண்ணை திட்டுறாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணு, தலைப்பீடா அடிச்சுக்கிட்ட கேட்டியா அப்படின்னு அழுகுறாங்கிற மாதிரி. இன்னைக்கு அது கிண்டலும் கேலியும் நிறைந்ததாக மக்களால் நாளைக்கு அது அவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. விஜய் நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி வாயிலேயே வயிற்றுலயே அடிச்சுக்கிட்டு அழுதா கூட நடிகரு கூத்தாடி நடிக்கிறாரு, சினிமாவில நடிச்சதை பார்த்தாதுன்னா அரசியல்ல வந்து நடிக்கிறாருன்னு விமர்சனம் வைப்பீங்க. இதுதானே ஒரு அரசியல்வாதி? இதுக்கு முன்னாடி மகேஷ் அழுது எங்கெங்க பார்த்திருக்கீங்க பொது தளத்துல? நாளைக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக அப்படி கண்ணு சிந்தினப்ப கூட உண்மையிலேயே அது கூட ஏதோ ரைட்டு போயிட்டாங்க. இப்ப இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இப்ப அது மாதிரி விஜய நீங்க என்ன செஞ்சதாலும், இப்ப திருச்சியிலேயே ஒரு ரூம் போட்டு தங்கியிருந்தாலும் சரி, கரூர்ல இருந்து திருச்சிக்கு போனாரு, திருச்சியில தங்கியிருக்கணும் இல்லைன்னா கரூர்ல இருந்து திருச்சிக்கு 4 பேர் வந்து பிரைவேட் ஹோட்டல்ல தங்குறாரு, 4 பேரை ஹோட்டல் மேல கல்ல விட்டு அடிச்சானா திரும்பி அதை பேசும் பொருளாகும். நாளைக்கு திரும்பி நீங்க பத்திரிகையாளரை சந்திங்கன்னா என்ன சொல்றீங்க? ஆமா அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துட்டு ஐயோ என்னைய பார்க்க வந்துட்டு இந்த கோவப்படத்துல வந்த மாதிரி அவனே நாளைக்கு பாம்பு வச்சுட்டு அவனே போய் நாளைக்கு ஆஸ்பத்திரியில போய் அழுதுவான்ல, அது மாதிரி இப்ப அவர் பண்ணா விஜய்க்கு நாளைக்கு உடனே என்ன ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாமான்னு திரும்பி அது சார்ந்து அவர் வரல, கட்சி சார்பாக ஏன் யாரும் வரலையாங்கிற ஒரு விமர்சனம் வருது. எதுக்கு ஆளை விட்டு கொளுத்து விட்டீங்கன்னா கூட நாளைக்கு இப்ப ஆதவர்ஜனா போறாருன்னு வச்சுக்குவோம், அவன் காரையே நாளைக்கு கொளுத்துவாங்க, சட்டம் ஒழுங்கு கெடும். கேட்டா என்ன சொல்லுவீங்க? பாதிக்கப்பட்ட மக்கள் நாளைக்கு அவன் உணர்ச்சி மிகுதியில செய்யறான், அவனை நாளைக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கவர்மெண்ட் கைவிரிப்பீங்க. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பேற்கிறது?
நீங்க வேணும்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரணும்னே பண்ற மாதிரி தானே இருக்குது. நாளைக்கு திரும்பி ஏங்க எனக்கு முதல்ல விஜய் இந்த இடத்துல ஒரு கேள்வி இந்த இடத்துல ஒரு கேள்வி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல 3 நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ கொடுக்குறாரு, நானும் அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், நானும் மனுஷன் தான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பயன்படுத்துறாரு. ஆனா முதலமைச்சர் சார் பழிக்கு பழி வாங்கணும்னா, அதாவது நீங்க என்ன பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன வாங்குங்க, அவங்க மேல கை வைக்காதீங்கன்னு சொல்றாரு. இது ஒண்ணு வச்சுக்கலாம். ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, இலங்கையில் நேபாளத்தில் நடந்ததை போன்று அப்படிங்கிற சில விஷயங்களை குறிப்பிட்டு போட்டு அந்த ட்வீட்டை டெலிட் பண்றாரு. அந்த சூழல் அது தேவையான ஒண்ணா? அந்த ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாததான். அதாவது ஆட்சியாளர்கள் அதிகாரத்தோடு செயல்படுகிறார்கள், அதனால மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு அதை வேற விதமா போட்டுக்கலாம். இந்த புரட்சி போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசினதெல்லாம் தேவையில்லாத கருத்து தான். அதனாலதான் அவர் டெலீட் பண்ணாருன்னு கூட வச்சுக்கலாம். போட்டதை வச்சுக்கிட்டு அவர் மேல நம்ம குறை சொல்ல முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் சிஎம் எனக்கு 1 to 1 நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்கறது கரெக்ட் தான். எதனால அப்படின்னா, நீங்க அதையே செய்ய தயங்குறீங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. இந்த மதுரையோட மாநாட்டுல ரேம்ப்ல நடந்து வரப்ப ஒரு ரசிகர் ஏறி உள்ள வந்துடுறான் ரேம்ப்ல. அத பவுன்சர் தூக்கி வெளில எறிகிறார். அவனை தூக்கி எறிஞ்சவன் கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி விஜய் மேல எஃப்ஐஆர் போடுறீங்க. அந்த பவுன்சர் மேல கூட எஃப்ஐஆர் போடல, விஜய் மேலேயே எஃப்ஐஆர் போடுறீங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முதலமைச்சர் வராருங்கிற ஒரு பாதை, அதுல போலீஸ் புரோட்டோகால், அதனால எல்லாம் டிராபிக் எல்லாம் நிறுத்திடுறாங்க. ஒரு வாகனம் நடந்து கூட ஒருத்தன் போகக்கூடாது. அந்த இடத்துக்குள்ளார ஒருத்தன் வேகமா குதிச்சு போய் முதல்வர் மேல இருக்கிற ஒரு ஆர்வ மிகுதியில, அவர் மேல இருக்க ஒரு பிரியத்துல ஒரு செல்ஃபி எடுக்கிறேன்னு அந்த கான்வாயை பிரேக் பண்ணிட்டு சிஎம் வண்டி கிட்ட போனா முதலமைச்சர் மேல கேஸ் போடுவீங்களா இல்ல குதிச்சு வந்தவன் மேல கேஸ் போடுவீங்களா? ரைட்டு, அதானே. அப்ப இவங்க ரேம்புக்குள்ளார யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவருடைய பாதுகாப்பு. சார் நீங்க இப்ப இந்த கூட்டத்தில் கரூர் கூட்டத்திலேயே நிறைய பேர் சொன்னாங்க, சன் நியூஸ்லயே லைவ் வந்துச்சு. அவங்க இங்க பாருங்க கூட்டத்துல எல்லாம் கத்திய வச்சு கீறிட்டாங்கன்னு ஒருத்தர் சட்டை இழுத்து காட்டுறான், பூரா கோடா இருக்குது. அது மாதிரி ஒரு லேடியுமே சொன்னாங்க, உடம்புல எல்லாம் கத்தியில கீறினாங்க, பின்னாடி யாரோ நின்றுட்டு தள்ளுறப்ப கூட இப்படிதான் தள்ளினாங்க, இயல்பா தள்ளல அப்படின்னு. சோ அந்த கூட்டத்துக்குள்ளாரையே இப்படி ஏதோ அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப, நாளைக்கு எவனோ ஒருத்தன் ரேம்ப்ல ஏறி விஜய் ஏதோ பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற அவ்வளவு கூட்டமும் வெறித்தனமா மாறிடுவான். அப்ப நாளைக்கு அவருடைய உயிரும் அவருக்கு எந்த சேதாரமும் இருக்கக்கூடாதுன்னு தானே இப்ப அவருக்கு ஒன்னும் ஆடம்பர பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணல. அவரு இஸ் அண்டர் ஒய் பிளஸ் செக்யூரிட்டி. நீங்க அதை நிறைய பேர் மறுக்கிறீங்க, அதை நீங்க கவனிக்க தவிர்க்கிறீங்க. அவரை சுத்தி இருக்கக்கூடிய அதிகாரிகளை யூனிஃபார்ம் போட வேணாம், சிவில்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவுன்சர்ஸ் மாதிரி டிஷர்ட் போட்டு வச்சிருக்கிறார். நீங்க இந்த ஃபேர் பர்சன் ஒருத்தர் எல்லாருமே பாப்பீங்க, நார்மலா டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு இருப்பாரு, சிஆர்பிஎஃப் ஆபீசர். அது நிறைய பேருக்கு தெரியல. அவரு பாதுகாப்பு முக்கியம் தானே. அவரை தூக்கி எறிகிறப்ப உடனே அவர் மேல எஃப்ஐஆர் போடுறீங்க, ரைட்டு, சரி, அதான் உங்களோட சீப் பாலிடிக்ஸ் அதுல தெரியுது. 1. 2வது, இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு முதல் விஷயம், ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தப்பு நடந்திருக்கு அப்படிங்க நீங்க ஃபுல்லா உங்க சைடு டிஃபென்ஸ் எடுக்கிறீங்க. ஏடிஜிபி, பொறுப்பு டிஜிபி, உள்துறை செக்ரட்டரி எல்லாரும் நாளைக்கு தியாக பேச்சு பேசி செந்தில் பாலாஜி வரைக்கும் எல்லாம் இறங்கி நாளைக்கு பதில் சொல்றீங்க. ஆனா உங்க பக்கத்து ஒரு தப்பு கூட இல்ல, ஆனா எல்லாமே விஜய் தாங்கிறத ஏத்துக்கொள்ள முடியாது. இப்ப அதே அங்கிருந்து மேல இருக்கக்கூடிய பாஜக அவர்கள் தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணியில இருந்து ஒரு குழு அமைப்பு அனுப்பி வைத்து இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணிட்டு வர சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறது? இது மத்த மாநிலங்களுக்கும் இது புரிந்துட்டா? அப்ப பாஜக மணிப்பூர் விஷயங்களா இருக்கட்டும், பல்வேறு மாநிலங்களான அந்த விஷயத்துக்கு அனுப்புனாங்களா? ஏன் தமிழகத்தில் பர்டிகுலரா இந்த குழு வருகிறது, இந்த ஆய்வு செய்கிறது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இதனுடைய பின்னணி என்னங்கிறாங்க. இப்ப சிலர் விஜய் அவர்களை பாரதிய ஜனதா கையில் எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையுமே வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? 2 வரியில நான் முடிக்கிறேன் உங்களோட கேள்விக்கு. 2026 விஜய் வெற்றி பெற முடியுமா, முதலமைச்சர் ஆக முடியுமான்னா முடியாது. ஆனால் 2026 திமுக அரையணை ஏறுவதோ முதலமைச்சர் ஆவதையோ விஜயினால் தடுக்க முடியும். முதல் கேள்வி. 2வது, பிஜேபி விஜய் உடன் கூட்டணி சேரவோ இல்லை அவரை கையகப்படுத்தவோ விரும்புகிறதா அப்படின்னா கிடையாது. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி விஜயுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். இப்ப கூட திமுக ஒரு சில பைத்தியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி கூப்பிட்டு ஸ்டாலின் கிட்ட விஜயோட பேரை எஃப்ஐஆர்ல போடாதீங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் விஜய் பேர் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படலை அப்படின்னு திமுக ஆதரவு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி மேலேயே எஃப்ஐஆர் போடுவாங்க விட்டாவீங்க. இப்ப ராகுல் காந்திக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திமுக நினைக்கிறீங்களா?
மன்மோகன் சிங்குக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்கன்னு ராகுல் காந்தி நேரடியா கூப்பிட்டு கேட்டதுக்கே காரி துப்பி அமைச்சிட்டாங்க. அதெல்லாம் தர முடியாது, நீ ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 3 தடவை ஆட்சியை மேல விட்டுவிட்டு இங்க வந்து இருக்கிறதையும் கொடுன்னு கேட்கறன்னு அனுப்பிச்சு விட்டாரு ஸ்டாலின் நேரடியா 1-to-1. அப்படி இருக்கிறவரு இப்ப ஒரு விஜயை கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடாங்கன்னு சொன்னாருங்கிறதுனால பண்ணாம இருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி சேருகிறது 26-இல், எழுதி வச்சுக்கோங்க இப்பயே. ஆனால் பிஜேபி இதை வைத்து திமுகவை வீழ்த்த நினைக்கிறது. அவ்வளவுதான், அரசியல் செய்யதான் செய்வாங்க, வேற என்ன செய்வாங்க? சரிங்க, இன்கேஸ் ஒரு பார்வைக்கு சொல்லுவோம், ஏதோ சில சம்பவங்கள் நீங்கள் உருவாக்கி விஜயை முடக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் அதிகாரத்தில் இருப்பதனால ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்கிறத பிஜேபி கையில மாட்டிக்கிச்சு அப்படின்னா, ஒரு சின்ன ஃபுட்டேஜ் வெளில வந்தா போதும், 2026 ஒரு டிஎம்கே கேண்டிடேட் ஒரு தொகுதிக்குள்ளார பிரச்சாரத்துக்கு போக முடியாது. ஒத்துக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய வெப்பனு! நாளைக்கு விஜயை வீழ்த்துவதற்கு திமுக இதை திட்டமிட்டு செஞ்சிருக்குன்னு ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் வெளில லீக் ஆச்சுன்னா போதும், இப்பயே டிஎம்கே நீங்க தலையில துண்டை போட்டு துபாயிலே போய் செட்டில் ஆயிட வேண்டியதுதான். அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய சம்பவத்தை அப்புறம் பிஜேபி விடும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸில் வெளிப்படையாக காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு மேலிட பொறுப்பாளர், காங்கிரஸோடைய மேலிட பொறுப்பாளர் கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்துல வந்து 117 சீட்டுக்கு ரெடி ஆகுங்கிறாரு, ஈக்குவல், பாதிக்கு பாதிங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வராங்க? இதெல்லாம் கண்டிப்பா சாதாரணமா திமுக கிட்ட சொல்லுங்க சாமி, சொல்லுங்க எஜமா அப்படின்னு நின்னுகிட்டு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு ஏன் இவ்வளவு பேசுது அப்படின்னா விஜய்னாலதான். விஜய் ராகுல் காந்தி தொலைபேசியில பேசினாங்கிற செய்திகள்லாம் வருவதுண்டு. ஆனால் அப்ப அந்த அவங்க ஒரு கூட்டணி நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்களா? அப்ப விஜய் அவர்கள் காங்கிரஸோடு கூட்டணிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டாரா? சார் ஒன்னே ஒண்ணு சொல்லவா, பிஜேபி உள்ள வந்துரும் தான் திமுக ஆட்சி செய்யுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. 2 விஷயம் தான் டிஎம்கேக்கு பெரிய பிளஸ். ஏன் திருமாவளவனை பிடிக்கவே இல்லைனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு டிஎம்கே வச்சிருக்கு அப்படின்னா, நீங்க நாளைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தோடைய கட்சி உங்க கூட இல்லாம நீங்க சமூக நீதி பேச முடியாது. ஆல்ரெடி ஜான் பாண்டியா, கிருஷ்ணசாமி, ஜெகன்மூர்த்தி எல்லாமே ஆப்போசிட் சைட்ல இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒருத்தர் அவர் தான். அது வெளியில வந்துட்டாரு அப்படின்னா உன் கூட யாரு இருக்கிறா, நீங்க எல்லாம் சமூக நீதி பேசுறன்னு கேட்பான். அதே மாதிரி பிஜேபி எதிர்ப்புன்னு போன முறை எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு தனிப்பட்ட முறையில நின்னாலுமே மக்கள் ஏன் நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னா, இவர் எப்ப வேணாலும் திரும்பி போயிடுவாருன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை உடைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு, பிஜேபியோட எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐயோட கூட்டணி வச்சார். அதே மாதிரி விஜய் நேரடியாக பிஜேபி எதிர்ப்பு மனநிலையை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போனாலும் காங்கிரஸ் கூட கை கோர்த்தால்தான் சிறுபான்மையினர் வாக்கோ பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளையோ நாளைக்கு விஜய் அறுவடை செய்ய முடியும். அதுதான் இப்ப டிஎம்கேக்கு பிளஸ். இப்ப பிஜேபியை எதிர்க்கிறதுனால மட்டும் யாரும் ஓட்டு போடல, காங்கிரஸ் அவங்க கூட இருக்குங்கிறது தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட். இங்க இருக்கிற மக்கள் அப்பதான் நம்புவான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து பார்ட்டி ஆஃப் சாவரினிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க நாளைக்கு. அதனால அந்த ஒரு கிரெடிட்டை வந்து விஜய் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்படி. அதனால விஜய் கூட அவங்க நல்ல கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. 26 காங்கிரஸ் அங்கதான் போக போகுது. பெரிய லெவல் திமுக கூட்டணி உடைவதற்கு அவர் நாளைக்கு. சார் நான் இன்னொன்னு கேட்கிறேன், மைத்ரேயனு, இவரு மருதழகராஜா, அன்வர் ராஜா, இவங்க 3 பேரும் ஏடிஎம்கேல இருந்ததுனால டிஎம்கே தூக்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இவங்க 3 பேரும் தாவே கால சேர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆமா, மருதழகராஜா அவர்கள் முன்கூட்டியே பேசினாரு. இவங்க மீதி 2 பேருமே தாவே கால, 3 பேருமே தாவே கால சேர்றதா இருந்தாங்க. அதனால திமுகவில் சேர்க்கப்பட்டார்கள். காளியம்மாளுக்கு மவுசு அதிகமானது எதனால, தாவேகா போறான் அப்படின்னதுனாலதான் திமுக உள்ள வந்து எவ்வளவு வேணும், எத்தனை கோடி வேணும், என்ன வேணும் அப்படின்னாங்க. தாவேகாவுக்கு யாரும் போயிடக்கூடாது, தாவேகால யாரும் சேர்ந்துடக்கூடாது, தாவேகா தலைவர் பெருசா மக்கள்கிட்ட வந்துடக்கூடாது, தாவேகா பெருசா வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே முழு நேரமும் நீங்க அவங்க மேலே கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிறப்ப தமிழ்நாட்டுக்குள்ள, நான் டாக்கிங் அபவுட் த ரியாலிட்டி. நம்ம அரம்நாடு சேனல்லயே நம்ம விஜய் மேல கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கோம். சித்தாந்த வெளியே வர மாட்டாருன்னு சொன்னதே நீங்க தான் முதல் முறையா சொன்னீங்க. பர்சனலா பேசி இருக்கிறோம். ஏங்க இதை விட அவங்க ஒய்ஃப் இவர் கூட இல்ல அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணது நான் தான். எங்கடா அவங்கன்னு யாருமே யோசிக்கவே இல்லை. நான் தான் 2 பேருக்கும் சண்டா, அவங்க இங்க இருக்கிறாங்கன்னு சொன்னது நான் தான். அவங்களுடைய மகனுக்கு உதயநிதியினால்தான் வாய்ப்பு வழங்கப்பட்டு லைக்கால படம் எடுக்கிறான்னு சொன்னது நான் தான். அவருடைய அந்தரங்க விஷயங்கள் முதற்கொண்டு அரசியல் ரீதியான விமர்சனம் வரைக்கும் கடுமையா விஜயை தாக்கி இருக்கிறது நான் தான். பொது ஊடகங்கள்ல இன்னைக்கு விஜயை கடுமையா தாக்குனது நான் தான். நான் ஏன் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா, சார் நிதர்சனமான விஷயங்களை நீங்கள் பேசிதான் ஆக வேண்டும். அஜித்குமார் வழக்கில்
அரசாங்கத்து மேல மக்கள் பழி சொல்லுவது, போலீஸ் அடிச்சதுனால பிரச்சனை வந்துருச்சு. இதே மாதிரி ஃபுட்டேஜஸ் அங்கேயும் எவனோ பாத்ரூம்குள்ளார உள்ள வச்சு போலீஸ் அடிக்கிற ஃபுட்டேஜ் வரப்போகதான். இதே ஆபீசர்ஸுங்கெல்லாம் அங்க யாருமே போல, அப்படிலாம் அடிக்கவே இல்லை அப்படின்னாங்க. டைல்யூட் பண்றதுல மட்டும்தான் கவர்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கிறாங்க. அப்பயும் அந்த செல்போன் ஃபுட்டேஜ் வந்துச்சு, நம்ம இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு சிபிஐ கிட்ட விட்டீங்க. இப்பயும் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியின் மீது விமர்சனங்கள் வர்றதுனால உங்கள் வெளிப்படைத்தன்மை காட்டுவதற்கு சிபிஐக்கு கொடுங்க. சார் ஏன் இவ்வளவு விகரசா அரெஸ்ட் பண்றீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் சிடி நிர்மல்குமாரையும் தாக்குனா, ஏன்னா விஜய்க்கு அடுத்தது இருக்கிற இந்த கேடர் இவங்கதான். அந்த கேடரை தொட்டுட்டா நாளைக்கு இவர் பயப்படுவாரு, மறைமுகமாக அச்சுறுத்துவதோ இல்ல கீழே நம்பிக்கையா யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதோ அதுதானே வேலை. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா, காலேஜ் எங்க போனாலுமே நம்ம ஒரு செட்டு சேருவோம்ல. அப்ப நாளைக்கு எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்பிங்கிறதுனால என்கிட்ட எந்த பிரின்சிபலோ எந்த கரஸ்பாண்டும் என்னை கூப்பிட்டு பேச மாட்டாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருவாங்க, இனிமேட்டு அவங்ககிட்ட சேராத அப்படின்னா. அப்புறம் என்கிட்ட வராம இருக்கிறப்ப நான் தனித்து விடப்படுவேன். அப்ப நாளைக்கு நீ ஒத்தாலா எப்படி நீ பஞ்சாயத்து பண்றேன்னு பாப்போம்னாங்க வாங்க நம்மள. சிம்பிள் ஆச்சுக்கு ஒன்னேதானே ஒண்ணும் செய்ய முடியாது. உன் கீழே இருக்கிறவன் எல்லாத்தையும் உங்களுக்குறேன், உங்ககிட்ட இனிமேட்டு எப்படி எவன் வரான்னு பாக்குறேன் அப்படிங்கிறப்ப அததான் விஜய் சொல்றாரு, என்கிட்ட நேரடியா மோதுங்க, என்ன செய்யுங்க. ஏன் எஃப்ஐஆர்ல விஜய் பேரை போட்டு அரெஸ்ட் பண்ணுங்களா? இவ்வளவு சார் நியாயம் பேசுறீங்களா? 41 பேர் சாவுக்கு அவர் தான் காரணம்னு அறிக்கை வரட்டும்ங்கிறவங்க அதுக்குள்ளார எதுக்கு சார் நாளைக்கு எல்லாத்தையும் கைது பண்றீங்க? எல்லா நிர்வாகிகள் சார் அரசியல்வாதிகள் மாதிரி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் இருக்க மாட்டான் தான். போலீஸ் வருதுனால எல்லாம் எனக்கு என்னன்னு தலைமறைவு ஆயிடுவாங்க. இப்ப இங்க தாவேக்கா நிர்வாகி தலைமறைவு, அங்க தாவேக்கா நிர்வாகி இல்ல அது அவங்க அல்ல அவங்க அவங்க சட்டத்தின் வாயிலாவே எதிர்கொள்ளலாமே, ஏன் தலைமறைவாகணும்? எப்படி சார்? அததான் சொல்றேன், பேஸ் பண்ணணுங்கிற தைரியமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வராது. ரசிகர்களாக இருந்தவர்கள், ரசிகர் மன்றத்தின் தலைவருக்கும் அரசியல் கட்சி தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க போலீஸ்னாலே பயப்படுவாங்க. ஐயோ அவ்வளவுதான், ஐயோ அவ்வளவுதான், இவ்வளவு பண்றாங்களே, இப்படி இருக்கிறப்ப நம்ம போனா நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கறதான இன்னைக்கு ஃபெலிக்ஸ் அவர்களோட மனைவி சொல்றாங்க, ஏற்கனவே 41 பேர் இழந்திருக்காங்க, என் புருஷனை 42வது ஆக்கிராதீங்கிறாங்க. ரியாலிட்டியா எல்லாருக்கும் என்ன தோணும்? இங்க அரெஸ்ட் பண்றாங்க, அடுத்த நிமிஷம் ஒரு ஹார்ட் அட்டாக்ங்கிறாரு, உடனே ஆஸ்பத்திரிக்கு போறாரு. சார் தொடர்ச்சியா துப்புரவு பணியாளர்கள்ல என்ன அடிச்சிங்க சொல்லுங்க. இனி இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு இவங்களை ஏதாவது தியாகம் சொல்ற அளவுக்கு ஏதாவது இருக்குதா? ஒரு ஃபுட்டேஜ் நான் பாக்குறேன், அது நியூஸ்ல வந்துச்சான்னு கூட தெரியல. ஜீப்ல இருந்து ஒரு லேடி இறங்குறாங்க, அவங்க ஏதோ லைட்டா ஒரு சைட் ஆஃப் ஆர்கனைசர் போல, அங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்தையும் அவங்க தான் ஒருங்கிணைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க போல. அவங்கள நைட்டு ஃபுல்லா என்னை இங்க எத்தனை மணிக்கு என்னை இங்க 8 மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, என்னை ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் வச்சு அடி நடிச்சு என்னை இப்பதான் இங்க கூப்பிட்டு வராங்கன்னு சொல்றப்ப, இந்த இவங்க 5 பேரும் தான் என்னை அடிச்சாங்க பாருங்கிறப்ப 5 பேருமே அவங்க சொல்றாங்க பாருங்க 5 பேருமே பேட்ஜ் போடல. ஏன்னா நான் அடிச்சு யாராவது பேர் சொல்லிடுவாங்க, கோர்ட்ல போய் யார் உன்னை அடிச்சானா பேரை சொல்லிடுவாங்க, நம்மளுக்கு எது பிரச்சனை. நான் அந்த ஃபுட்டேஜ்ல பாக்குறேன் 5 பேருக்குமே பேட்ஜ் இல்லைங்க. ஏன் ஒரு போலீஸ் ஆபீசர் 5 பேருமே பேட்ஜ் இல்லாம இருக்கீங்கன்னா அப்ப அவங்க சொன்ன மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. சார் யாருடைய உரிமையை நியாயம் கேட்டப்ப திமுக அரசு அமைதியான வழியில் கைப்பற்றிருக்கீங்க. இதே நாளைக்கு செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்திலையும் கையை அடிச்சிங்க போலீஸை விட்டு. சாம்சங் ஊழியர்கள் பிரச்சனையில நாளைக்கு கலவரத்தை உண்டு பண்ணீங்க. இதே துப்புரவு பணியாளர்களா இதே அமைதியா போராடிக்கிட்டு தான். இவ்வளவு கடுமையா வெக்கம் மானம் சூடு உப்பு போட்டு திங்கிற யாராவது திமுக காரன் தான் பதில் சொல்லுங்க. எவ்வளவு கேவலமா சீமானும் சாட்டை துரைமுருகனும் பேசியிருப்பாங்க. தூக்கிட்டு வீட்டுல சோஃபால உட்கார வச்சு ஜூஸ் குடுத்தீங்களே எதுக்கு? இந்த படத்துல சொல்ற மாதிரி அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு, அதனால ஜூஸ் கொடுத்தேன், நீங்களும் அப்ரூவர் ஆயிருங்க, உங்களுக்கு ஜூஸ் தரேன். எதுக்கு? விஜயை விமர்சனம் செய்ய வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக. உன்னை எவ்வளவு கேவலமா திட்டினாலும் பரவாயில்ல, நான் அவங்க கூட சமரசம் பண்ணவங்க தானே. அந்த ஆளு எவ்வளவு கேவலமா கூலி குடைக்கு ஈடா நடந்துகிட்டான் தெரியுமா? நாளைக்கு இதே துப்புரவு பணியாளர்கள் அமைதியா போராடிக்கிட்டு தான் 3 நாளா. அப்பெல்லாம் நீங்க கோர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அவன் அமைதியா தானே போராடுறான், பேச்சுவார்த்தை நடத்தி முடி, அரசாங்கம் அப்புறம் எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்லிடுவான்ட்டு சீமான வேணும்னா அந்த கூட்டத்துக்குள்ளார அமுச்சு விடுறீங்க. அவன் போனதுக்கு அப்புறம் அங்க பேசி அது கிளர்ச்சி ஏற்படுது. உடனே சீமான் உள்ள போனதை வச்சுதான் அடுத்த நாள் கோர்ட்ல இந்த மாதிரி கலவரம் ஆகிறதுக்கு வழி இருக்குது. நிறைய நானே அந்த பக்கத்து போனேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவங்க உட்கார்ந்து இருந்ததுக்கும் டிராபிக் போயிட்டு வந்ததுக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கத்து உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கத்து பாட்டுக்கு மக்கள் போயிட்டு வந்துருந்தாங்க. தொந்தரவே இல்லாம இருந்த இடத்த வேணும்னே சீமான உள்ள விட்டு கலவரமாக்கி அங்க இருந்த அவ்வளவு லேடிஸையும் தூக்கிட்டு போய் நைட்டு பகலா அடிச்சப்பாலாம் முதலமைச்சர் அதே ரோடுக்கு சென்ட்ரல்ல போய் முட்டுனீங்கன்னா செக்ரட்டரியேட் அங்க இருந்தவர் வரலையப்பா. அப்பெல்லாம் எதுக்கு இவ்வளவு? அதாவது எந்த விஷயத்துல சார் இவ்வளவு வேகம் காட்டியிருக்கீங்க?
ஆட்சிக்கு அவச்சொல் வந்துருங்கிறதுனால நான் போனேன்னா வேங்காய் வயலுக்கு முதலமைச்சர் போனாரா? கள்ளச்சாராய சாவுக்கு எத்தனை நாள் கழிச்சு போனீங்க? கள்ளக்குறிச்சியில நடந்துச்ச ஸ்ரீமதி கொலை வழக்கு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போனாரா? இன்னைக்கு வந்து நீலி கண்ணீர் அடிக்கிறாரு. ஸ்ரீமதி இறந்தப்ப எங்க தெரியுமா இருந்தாரு அவரு? உதயநிதியோட துபாயில இருந்தாரு ஆடியோ லான்ச்ல. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல எடப்பாடி இன்ன வரைக்கும் வச்சு ஊமை குத்தா குத்துறீங்கல்ல, அதே அத்திவரதர் செத்தப்பையும் இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே, அப்பயும் அவங்களையும் நிர்வாகம் சரியில்லைன்னு கேட்டீங்கல்ல. அதனால ஹீஸ் பிளேயிங் ஆஸ் அப்போசிஷன் பார்ட்டி லீடரா அவர் என்ன செய்யணுமோ அதை பிளே பண்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அவங்க இந்த மெட்டீரியலை என்னவா யூஸ் பண்ணணுமோ அதை பண்றாங்க. காங்கிரஸ் ஸ்டாண்ட் என்ன சார்? ஏன் ஜோதிமணி ஒரு வார்த்தை கூட விஜய் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். மேல இருந்து வாங்கி நட்டு மண்டல நறுக்குன்னு கொட்டு விடும். சொல்லுங்க. எவ்ரிபடி இஸ் பிளேயிங் தர் ஓன் பொலிட்டிக்கல் பிளே. அவ்வளவுதான். இதுல எல்லா பக்கட்டும் அடி வாங்குறது வடிவேலு மாதிரி. நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து வேணாலும் அட்டாக் பண்ணுங்க, ஒரே நேரத்துல எல்லாரும் கட்டை வச்சு அடிக்கிற மாதிரி விஜய்க்கு தான் இங்க அடி விழுவுது. அவருக்கு அரசியல் புதுசு, இதுல திணறி போய் இருக்கிறாரு. உண்மையிலேயே நாளைக்கு என்னடா டே இவ்வளவு மோசமா பண்ணுவீங்களாடாங்கிற அளவுக்கு அவர் ஷாக் ஆகி போயிருக்கிறாரா? சார் எனக்கு ஒண்ணு நீங்க ஆரம்பிச்ச ஸ்டாண்ட்ல இருந்தே இந்த விஷயத்துக்கு நிறைய தடவை வரீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இது விஜய் மேல தப்பு சார் அப்படின்னு ஒண்ணு சொல்லுங்க. இல்ல லேட்டாக கிளம்பியது ஒரு குறையா? அந்த லேட்டா கிளம்புனதுக்கு பின்னணியில வந்து நம்ம லேட்டாக போக போக 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அனுமதி வாங்கியிருக்கேன். எத்தனை மணிக்கு வேணாலும் போவேன். என்ன அதுல என்ன பிரச்சனை? இல்ல அது கிரௌடு சேரக்கூடிய சூழல் இருக்குல்ல. இப்ப இரவு நேரங்கும் பொழுது வெறும் அரசியல் கட்சி தலைவர் வெறும் ரோட்டை பாக்குறதுக்கா போவேன். ஃபுல்லா கிரௌடு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னாதான் எல்லா கட்சி தலைவரும் கிளம்புவாங்க. சிஎம்ஏ சரி ரூம்குள்ளாரே படுத்திருப்பாரு. கூட்டுவாங்க ஃபுல்லா ஆயிடுச்சான்னு கேளுங்க. சேர் எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சிஎம்ஏ ஒரு ரூம்ல இருந்து கிளம்புவாரு. எல்லாரும் செய்யறதுதான். வேற என்ன அவர் மேல தப்பு சொல்லுவீங்க சார்? வேலிடா சொல்லுங்க. நீங்க நான் அவருக்கு முட்டு கொடுக்குறேங்கிறீங்கல்ல. வேலுச்சாமிபுரம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் கேட்கப்பட்ட இடம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கு அப்படிங்கிறாங்க. வேற ஒரு திறந்தவெளி மைதானம் போன்ற ஒரு பகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்குதான் விஜய் கூட்டம் நடத்துவதற்கான ஒரே வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன் அதை அவங்க சித்திக்கலையா? ஏன்னா இப்ப எந்த முடிவு எடுக்கணும்? யார் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல 4 இடம் நான் தரேன், 4 இடமும் நீங்க டிஸ்மிஸ்ங்கிறீங்க. எங்க நடத்துறதுன்னு கேக்குறீங்க. அப்புறம் எங்க தாங்க நடத்துறதுன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல நடத்தினாரு, அந்த இடத்த வேணா பாருங்க, அது வேணா தரேன் அப்படிங்கிறாங்க. நடத்தி ஆகணும். பர்மிஷன் கொடுக்கலன்னா பரவாயில்லன்னு போக முடியாது. அவன் நடத்தணும்னு நினைக்கிறப்ப ஒரு லீடரே நாளைக்கு என்ன ஒன்னாலும் ஒரு பர்மிஷன் வாங்க முடியலன்னு கீழே இருக்கவனை கேட்பாரு. இடம் எதுல கொடுக்குறேங்கிறானா அதுலதான் நடத்த முடியும். அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல தானே நடத்தப்பட்டுச்சு. அனுமதி இல்லாத இடத்தில் தாவேக்காவினர் நடத்துறல. அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்தில் நடந்த அசம்பாவத்துக்கு அனுமதி கொடுத்தவன் தானே பொறுப்பு. அவ்வளவுதானே லாஜிக்கு. அனுமதி கேட்கும் போது கொடுக்கப்பட்ட நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதாங்கிறது தானே பிரச்சனையா மாறுது. 10,000 நபர்கள்னு சொன்னீங்க அப்படிங்கிற. ஒரு நிமிஷம். அவங்க 10,000க்கு மேல எழுதி கொடுத்திருந்தாங்கன்னா பர்மிஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கும். அவ்வளவு கிரௌடெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. ஓகே. இன்னொன்னு, உளவுத்துறையும் மாவட்ட காவல்துறையும் இல்ல நீங்க எதுக்குதான் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறீங்க? தடவை இவர் சும்மா சொல்லிட்டு வந்துட்டு இத்தனை லட்சம் பேர் கூட்டிட்டான்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க 5 மாவட்டங்கள்ல எவ்வளவு பேர் கூட்டினாங்கிறத பாக்குறப்ப உங்களுக்கா ஒரு அசிம்ஷன் வேணும்ல. இன்னைக்கு டேவிட்சன் ஆசீர்வாதம் கணக்கு பேசுறாருல, இத்தனை பேர் கணக்கு தலைக்கு இத்தனை போலீஸ் அப்படிங்கிறப்ப அப்ப யூ நோ தட் யூ வில் ரீச் அபவுட் 20,000ங்கிறதுல கிளியரா இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் சார் பண்றீங்க. நீங்க எதுவுமே தெரியாத பாப்பா அப்படியே உங்களை யாரும் ஒண்ணும் செய்ய விடாது, நாங்க ஏதாவது வந்து பண்ணிட்டாங்கிற மாதிரி அதெல்லாம் அவங்க எதுவும் பண்ணல. நீங்க கூகுள் மேப்ல சாதாரணமா பாருங்க, அவங்க கேட்ட இடத்தோட ரோடு அகலம் எவ்வளவு பெருசு இருக்குது. அந்த ரோடே பார்க்கலாம். நம்ம கூகுள்ல அந்த பேசேஜ் ரோடு தெரியும்ல, இத்தனை மீட்டர் ரோடுன்னு காட்டும். பாருங்க இவங்க கொடுத்த இடமும் அவங்க கேட்ட இடத்தையும் எப்படி இருக்குன்னு. சார் அவங்க கேட்ட இடங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படுது. நீங்க கொடுத்த இடத்துல நடந்த அசம்பாவிதத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? வேற என்ன செய்யணும்? இங்க பாருங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா நியாயமா வைங்க. இத விஜய் தான் இந்த 41 பேருக்கு சாவு காரணம்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, நானாச்சும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் புலப்படல. இல்ல அதான் நடந்த விபத்து 41 பொதுமக்களை தான் பழிவாங்கி இருக்கு. இதை வைத்து எல்லா கட்சியும் அரசியல் தான் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா அடுக்குறீங்க. பொறுத்து பார்க்கணும். ஏன்னா இதற்கு பிறகு என்ன நடக்கிறது, விசாரணை ஆணையம் என்ன செய்யறாங்க, அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்துதான் நம்ம முடிவு செய்யணும். நேரம் கொடுத்து பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி. நன்றி.